ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதுக்கு முதல்ல நடந்த எபிசோடோட ஒரு சின்ன ரீகாப் மாரி பார்த்துட்டு போகலாம். அதாவது சீனியர்ஸ் அரேஞ்ச் பண்ண அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறமா அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இவங்க எல்லாரும் பீச் ஓரமாக இருக்கிற ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருப்பாங்க. கப்லூனுக்குமே நோவாவை பிடிச்சிருக்கும். பட் அவனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாததுனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பான். பட் இதுக்கு இடையில் தைப்போனும் நோவாக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து அவனோட ஓன் பிரதர்ன்றதும் தெரிய வந்திருக்கும். அந்த பப்பாங் பொண்ணு வந்து நுவா கிட்ட போய் அவளோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணியிருப்பா. அதாவது அவளுக்கு புரியுது நுவாவோட மனசில் வேறு யாரோ இருக்கிறாங்க, தைப்போனும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. பட் அவள் கேட்பா, நீ எனக்கு இப்போவே பதில் சொல்லணும்னுலாம் இல்லை, நான் உன்னை விரும்புகிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடு, அது மட்டும் போதும் அப்படின்றதுக்கு நுவாவும் ஆமாம் ஓகே சரி நீ நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அதாவது அவன் அவளோட லவ்வுக்கு ஓகே எல்லாம் சொல்லலை, பட் அவளை மூஞ்சில் அடித்த மாதிரி ரிஜெக்டும் பண்ணலை. அதுதான் அந்த இடத்துல நடக்கும். அவள் போனதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு தைப்பொண்ணு வருவான். வந்து கேட்பான், ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு நுவா சொல்லுவான், ஒரு டைம் வந்து நான் வந்து ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன், ஒருத்தங்களுக்கு கன்ஃபஸ் பண்ணும்போது அவங்க வந்து மூஞ்சில் அடித்த மாதிரியே என்னை வந்து நோ சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது பப்பாங்கும் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. பட் எனக்கு அவளை உடனே அப்படியெல்லாம் நோ சொல்ல முடியல, நான் பண்ணது சரியா தப்பான்னு தெரில அப்படின்ற மாதிரி பேசும்போது தைப்பூன் சொல்லுவான், அந்த இடத்துக்கு கப்லூனும் வந்து தூரமாக நடக்கிறத பார்த்துருப்பான். உன்னோட மனசில் இருக்கிற கஷ்டத்தை, அதாவது உன்னோட அந்த ஃபர்ஸ்ட் லவ்னால் ஏற்பட்ட காயத்தை, நீ அந்த பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, அதை உன் மனசுலேருந்து அழிச்சிரு அப்படின்றதுக்கு நுவாவும் சொல்லுவான். ஆமாம், நான் இப்போ நடந்ததை மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். இது வந்து கப்லூனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஏன்னா அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, அவனை பற்றி தான் இவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பான். பட் உண்மையிலேயே நுவா வந்து பப்பாங்க வந்து இவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு தான் தைப்பூன் கிட்ட சொல்லியிருப்பா. அதுக்கப்புறமா நுவா ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு இருப்பான். அந்த டைமுக்கும் அந்த இடத்துக்கு கப்லூனும் வருவான். வந்ததுக்கப்புறமா நுவா கேட்பா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, ஒருத்தங்க வந்து உனக்கு லவ்வை சொல்லும்போது உனக்கு அவங்கள பிடிக்கலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்றதுக்கு கப்லூன் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு சொல்லுவான், எனக்கு பிடிக்கலன்னா நான் பிடிக்கலன்னு சொல்லிடுவேன், அவங்கள அவாய்ட் பண்ணிடுவேன், இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்றதுக்கு நுவாவுக்கு வந்து டென்ஷன் ஆகும். நுவா சொல்லுவான், உனக்கு தெரியாது, நீ அப்படி ஒரு தடவை பண்ண தானே, ஆனால் அதனால நான் எவ்வளோ ஹர்ட் ஆனேன், எனக்கு எவ்வளோ அது வலிச்சிச்சு அப்படின்றது உனக்கு தெரியாது, என்னால் அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியல அப்படின்ட்டு இவன் பேசுவான். அதாவது அந்த பப்பாங் பொண்ணுக்கு வந்து இவன் உடனே நோ சொல்லாமல் விட்டுட்டான் இல்லையா, அதை பற்றி தான் பேசுவான். அதுக்கப்புறமா நுவா கேட்பான், நான் உன்கிட்ட சீரியஸாக ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன், இவ்வளோ நாளா நான் மூவ் ஆன் ஆகாம தான் இருந்தேன், அது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் இப்போது நான் மூவ் ஆன் ஆகி போகணும்னு நினைக்கிறேன், நீ இப்போ இதுக்கு என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்பான். அதாவது நான் இப்போ மூவ் ஆன் ஆகி போனால் ஓகேவா, அப்படி இல்லை எனக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நுவா கேட்பான். பட் அதுக்கு கப்லூன் வந்து நீ மூவ் ஆன் ஆகு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஏன் அப்படின்னா அவனால் இவன் ஹர்ட் ஆகுறான் இல்லையா, அப்படி ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கப்லூன் சொல்லியிருப்பான். பட் கப்லூனோட மனசுலையுமே நுவா தான் இருக்கான். அதை ஒழுங்காக சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. அவன் இப்படி சொன்னதுனால நுவாக்கு வந்து டென்ஷன் ஆகி கோவத்தில் அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறமா இங்கே தைப்பூனை தான் காட்டுறாங்க. அவன் ரொம்ப சோகமா அப்படியே குடிச்சிக்கிட்டு ஒரு மாரி இருப்பான். அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, என்னடா ஏன்டா இப்படி இருக்க அப்படின்றதுக்கு தைப்பூன் சொல்லுவான், எனக்கு என்னமோ எனக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தோணுதுடா, நான் நுவா கிட்ட பேசினேன், நுவாவோட மனசில் இருக்கிற அந்த அவன் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த என்கிட்ட கொடுத்துரு, மறந்துரு அப்படின்னு நான் சொன்னேன், அவனும் அதை பண்ணான். பட் கடைசி அவன் ஒன்று சொன்னான், என்னன்னா அவன் அவனோட அந்த ஃபர்ஸ்ட் லவ்வை மறக்கணும்னு நினைக்கல, பப்பாங்க வந்து அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, அந்த விஷயத்த தான் மறக்கணும்னு அவன் சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவனோட அந்த ஃபர்ஸ்ட் லவ் அவனோட மனசில் இன்னமும் இருக்குன்னு தானே அர்த்தம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன்டா, பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ அவன் மனசில் இருக்கிற அந்த லவ்வை மட்டும் அழிக்கவே முடியாதுன்ற மாதிரி தோணுது, எனக்கு இடம் இல்லைன்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லை, நுவாவும் கப்லூனும் நடந்துக்கிறத பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, 2 பேரும் ஒரே ஸ்கூலில் வேற படிச்சிருக்காங்க, ஒரு வேளை நுவா சொல்கிற அவனோட அந்த ஃபர்ஸ்ட் லவ் கப்லூனா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் சோகமாக பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. இங்கே வந்து எல்லாரும் திருப்பி வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கெதர் ஆகுறாங்க. ஆனால் நம்மளோட நுவா மட்டும் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருப்பான்.
தைப்பூன் நைட்டெல்லாம் சோகமா தான் இருந்தான். நோவாவ கண்டதும் அப்படியே அவனோட சோகத்தெல்லாம் மறைச்சிட்டு, ஹேப்பியா வந்து பேசுறான். "என்னாச்சு நோவா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நைட்டு நீ ரொம்ப இதாவிட்ட, மட்டையாவிட்ட. நான் தான் உன்ன தூக்கி கொண்டு போய் பெட்ல போட்டேன். நீ ரொம்ப வெயிட்டா வேற இருந்த. ஆனா நீ அழுதுகிட்டே இருந்த. நீ எப்பவுமே இப்படித்தானா? குடிச்சா அழுவியா?" அப்படின்னு கேட்டதுக்கு, நோவா சொல்லுவான், "இல்ல நான் குடிச்சிட்டுலாம் இருக்கல. நான் தெளிவா தான் இருந்தேன்." அப்படின்னதும் தைப்பூனுக்கு புரியுது. ஸோ இவனோட மைண்ட்ல அந்த ஏதோ ஒரு விஷயம் அவன ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அதனால தான் அவன் அழுதிருக்கிறான் போல நைட்ல அப்படின்ற மாரி அவனுக்கு புரியுது. அவன் பேசுறான். "உனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ எப்பவும் ஹேப்பியா இருக்கணும்." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு வந்து கப்லூனும் வருவான். கப்லூன பார்த்ததுமே நோவா சொல்லுவான், "நான் வந்து மூவ் ஆன் ஆகணும்னு இருக்கிறேன். அதுக்கான எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. அதே மாரி நீ எனக்காக ட்ரை பண்றது எனக்கு புரியுது. அதுவும் எனக்கு எல்லாமே தெரியுது." அப்படின்ற மாரி சொல்லுவான். என்னன்னா, நைட்டு வந்து கப்லூன் கூட பேசும்போது அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, "நான் மூவ் ஆன் ஆக போறேன். தைப்பூன் எனக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அவன் என்ன லவ் பண்றான். உனக்கு தெரியுது தானே?" அப்படின்னு கப்லூன் கிட்ட கேட்டதுக்கு, அவன் ஓகே சொல்லியிருப்பான். "நீ வந்து தைப்பூனையே விரும்பிக்கோ. அவனையே லவ் பண்ணு. அவன் நல்ல பையன் தான். என்ன மறந்துரு." அப்படின்ற மாரி நோவா கிட்ட கப்லூன் சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அது வந்து நோவாவ ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கும். அதனால தான் அவன் நைட் அழுதிருப்பான். இப்போ காலையில அவன் சொல்றான், "நான் இப்போ தெளிவா இருக்கிறேன். நைட்டு நான் அழுதாலும் இப்போ நான் தெளிவா இருக்கிறேன். நைட்டு நான் அழுததும் போதையினால அழல. நான் வந்து தெளிவா இருக்கும்போது தான் அழுதேன். ஆனா, இப்ப எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன். இப்போ நான் மூவ் ஆன் ஆகலான்னு இருக்கிறேன். உனக்குமே சான்ஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லி அவன் தைப்பூன் கிட்ட சொல்றத கப்லூன் பார்த்துருவான். பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கும், கவலையாவும் இருக்கும். ஏன்னா, அவன் தான் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே. அவன் தான் சொல்லியிருப்பான்ல மூவ் ஆன் ஆகு அப்படின்னு. அங்க கட் பண்ணி இவங்களோட ஸ்கூல் டேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்றத தான் காட்டுறாங்க. அதாவது ஸ்கூல் படிக்கும்போதே 10த் படிக்கும்போதுல இருந்தே நோவா வந்து கப்லூன லவ் பண்ணிட்டு இருப்பான் ஒன் சைடா. கப்லூனுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல குடுக்குற அசைன்மெண்ட் எதையுமே அவன் பண்ண மாட்டான். அவனோட மார்க் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அவன் வேற கிளாஸ்ல தான் படிச்சுட்டும் இருப்பான். அவனோட எல்லா ஹோம் ஒர்க்கையும், அவனோட அசைன்மெண்ட்ஸையும், அதாவது ஆர்ட்ல குடுக்குற எல்லா அசைன்மெண்ட்ஸையும் நோவா தான் கப்லூனுக்காக பண்ணி குடுப்பான். இத பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டும் சொல்லுவா, "நீ இவ்வளோ பண்ணி குடுக்குற, அவனோட எல்லா ஹோம் ஒர்க்கையும் பண்ணி குடுக்குற, அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணி குடுக்குற, அவனுக்கும் ஏ கிரேட் வருது, நல்ல மார்க் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல பெர்சன் தான் என்ன பண்ணணும், நமக்காக யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு தேடி பார்க்கணும் இல்லையா? பட் அத ஏன் கப்லூன் பண்ண மாட்டேங்கிறான்? கப்லூனுக்கும் நீ தான் இதெல்லாம் பண்ற அப்படின்றது தெரியாது. இப்படி ஒருத்தன் இருப்பானா?" அப்படின்ற மாரி பேசும்போது நோவா சொல்லுவான், "அவன் தெரிஞ்சுக்கணும், அவனுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இத பண்ணல. நான் அவன லவ் பண்றேன். நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவனுக்காக நான் ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அவன் கம்மியா மார்க் வாங்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அவன் நல்ல கிரேட் வாங்கணும்னு நெனைக்கிறேன். அதுக்காக என்னால முடிஞ்சத நான் பண்றேன். இது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு லவ். அவன் திருப்பி என்ன பார்க்கணும், என்ன லவ் பண்ணணும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்ற மாரி அவன் அப்பவே சொல்லியிருப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன இப்போ நீ மூவ் ஆன் ஆகு அப்படின்னு கப்லூன் சொன்னதுனால அவன் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பான் இல்லையா? எல்லாருமா பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கப்லூனோட அம்மாக்கு புரியுது. நோவாவோட மூஞ்சும் சரியில்ல, கப்லூனோட மூஞ்சும் சரியில்ல. பட் நோவா வந்து அவங்க அம்மா கிட்ட மட்டும் சிரிச்சு பேசிட்டு அவன் கிளம்பிருவான். ஆனா அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு போல. பையன கட்டிப்புடிச்சு, அதாவது கப்லூன கட்டிப்புடிச்சு அவ சொல்லுவா, "உன்னோட மனசுல இருக்கிறத பூட்டி வைக்காத. அது எதுவா இருந்தாலும் நீ அத எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும் தான் மத்தவங்களுக்கு நாம செல்ஃபிஷ்ஷாவும் இருந்தா மட்டும் தான் நமக்கு புடிச்சது நம்மள விட்டு போகாது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்குறேன். பாய்.